தாண்டவ நியதிக்கு மாறாக தாங்கள் ஆடிய இந்த நடனத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி சொல்லுங்கள் தாயே. குண்டலம் கீழே விழுந்தால் அதை கையால் எடுக்க வேண்டியதுதானே? காலால் எடுத்து காதில் போட்டுக் கொள்ள வேண்டுமா? இது நாட்டியத்தில் சேருமா? நாரதா, ஐயரே, விழுந்த குண்டலத்தை குனிந்து எடுத்தால் புரிந்த நாட்டியம் தடைப்பட்டு விடும் என்பதற்காகத்தானே அப்படி செய்தீர்கள். ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு சாதனையை செய்ய இறைவனை தவிர வேறு யாரால் முடியும்? நாரதா, எவ்வளவு வேகத்தில் சுழன்றாலும் மேனியில் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் கீழே விழாமல் ஆடுவதுதானே நடனத்திற்கு அடையாளம். சரியாக சொன்னீர்கள் தாயே. ஆனந்த தாண்டம் ஆடுபவருக்கு அப்படி ஒரு ஆவேசம் எங்கிருந்து வரும்? எப்படியாவது தங்களை வென்றுவிட வேண்டும் என்ற பொறாமையில் ஆடியதால் தான் அப்படி நேர்ந்தது. அதுவும் பெண்ணாகிய தாங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள், செய்யவும் கூடாது என்பது தெரிந்திருந்தும் தலைக்கு மேல் காலை தூக்கியது தவறான காரியம், தவறான காரியம். நாரதா, ஐயனே, தங்களால் செய்ய முடியாத சாதனையை தகுதியற்றது என கூறுவது செயலற்றவர்கள் பேச்சு. அதுவும் சரிதான் ஐயரே. தன்னால் அப்படி செய்ய முடியவில்லையே என்பதற்காக தங்களை எப்படி தேவி குறை கூறலாம்? போதும், நிறுத்து. பாவம் என்பதில் உள்ள பா, ராகம் என்பதில் உள்ள ரா, தாளம் என்பதில் உள்ள தா, இந்த மூன்றும் சேர்ந்துதானே பரதா என்ற சொல் உருவானது. தாங்கள் ஆடியது எந்த பாவத்துக்கு கட்டுப்பட்டது? தேவி, புதிய முறைகள் உருவாகும் போது பழைய இலக்கணங்கள் மீறப்படுவது இயற்கை. ஆஹா, உங்கள் நிலையை பொருத்தமாக சொல்லிவிட்டீர்கள். எல்லாவற்றிலுமே இலக்கணத்தை மீறியவர் அல்லவா தாங்கள்? எதை பற்றி கூறுகிறாய்? அழகிய ஆடையை உடுத்துவதுதான் அனைவருக்கும் பிடிக்கும். ஆனால் உங்கள் உடம்பிலோ புலித்தோலும் யானை தோலும் தான் இருக்கும். ஆணவம் கொண்ட தார்காவனத்து முனிவர்களை அடக்குவதற்காக ஏற்றுக்கொண்டேன். சந்தனாதி திரவியங்கள் இருக்க சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு திரிகிறீர்கள். முடி மன்னரானாலும் முடிவில் பிடி சாம்பலாவர் என்பதை உணர்த்துவதற்காகவே யாம் அணிந்திருக்கிறோம். கரத்திலே நெருப்பு, சிரத்திலே நீர். ஒன்று சம்ஹாரத்தை காட்ட, இன்னொன்று அனுகிரகத்தை உணர்த்த. பொதுவாக எல்லோருக்கும் 2 கண்கள். ஆனால் உங்களுக்கு மட்டும் விசித்திரமாக மூன்றாவது ஒரு கண். விரூபாட்சன் என்ற வினோதமான பெயர். பக்தர்கள் வேண்டுமானால் வரம் பெறுவதற்காக முக்கண் முதல்வன் என்று புகழ்ந்து பாடலாம். ஆனால் எப்பொழுதும் பக்கத்தில் இருந்து இந்த விகாரத்தை சகித்துக் கொண்டிருப்பவள் நான் தானே. சக்தி, ஆணவத்தின் உச்சிக்கே சென்று எமது திரிநேத்திரங்களை அவமதித்து விட்டாய். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய மூன்றையுமே முக்கண்களாக பெற்ற எம்மை இகழ்ந்தாய். எமக்கு 3 கண்கள் என்று அவமதித்ததால் உன் ஆணவமே ஒரு ஸ்தனமாக அமைந்து 3 ஸ்தனங்களுடன் பூலோகத்தில் பிறப்பாயாக. அண்ணா, அவரை அவமதிப்பதற்காக இந்த விவாதத்தை தொடங்கவில்லை. எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நீக்கிக் கொள்வதற்காகவே பேச முயன்றேன். தங்களுக்கு தெரியாதா? அர்த்தநாரியான அவரை பரிகசித்தார் அவருக்குள் இருக்கும் என்னையே பழித்துக் கொண்டதாகாதா? அனைவரையும் மகிழ வைத்த ஆனந்த தாண்டவம் என்னை அவரிடமிருந்து பிரித்து விட்டதே அண்ணா. சகோதரி, ஏன் இந்த வீண் கலக்கம்? காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் நடப்பதில்லை. நீ பூமிக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதுவே ஈசனின் சாபமாக விளைந்திருக்கிறது. அண்ணா, என்ன சொல்லுகிறீர்கள்? வித்யாவதி என்ற வித்யாதர மங்கை கடம்பவனத்தில் அமர்ந்து உன்னை நினைத்து தவம் புரிந்தாள். 3 வயது குழந்தையாக நீ அவளுக்கு காட்சி கொடுத்தாய். அதை கண்டு மகிழ்ந்த அவள், இந்த உருவத்தோடு நீ எனக்கு மகளாக வர வேண்டும் என்று வரம் கேட்டாள். ஆமா, நானும் அதை ஏற்றுக்கொண்டு அவளது அடுத்த பிறவியில் அவ்விதமே வந்து வாழ்வேன் என்று அருள் புரிந்தேன். அந்த வித்யாவதி காஞ்சனமாலை என்ற பெயரோடு சோழ ராஜகுமாரியாக பிறந்து வளர்ந்து மலையத்வஜ பாண்டியனை மணந்து பாண்டிமாதேவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அதோ இந்திராய ஸ்வாஹா, இந்திராயே தன்னமமா, அக்ரயே ஸ்வாஹா, அக்ரயே தன்னமமா. கௌசிகரின் ஆணைப்படி பாண்டியன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறான். அவர்களுக்கு நீ அருள் புரிய வேண்டிய நேரம் வந்து விட்டது. அவ்வாறே ஆகட்டும். ஆனால் என் சாமியை பிரிந்து நான் எப்படி? சக்தியை விட்டு சிவம் பிரிந்தது எப்போதம்மா? பிரிந்து செல்லும் உன்னை உரிய நேரத்தில் வந்து உமா மகேஸ்வரன் மனம் புரிவார். நானே வந்திருந்து தாரை வார்த்து கொடுத்து உன் திருமணத்தை நடத்தி வைப்பேன்.
पुत्रकामेत्ते यागसम्पूर्णतासिद्ध्यर्थम् पूर्णाहुतिहोमम् करिष्ये ॐ पूर्णाहुतिमुत्तमाम् जुहोति सर्वम् वै पूर्णाहुतिः सप्तते अग्रे समिधः सप्त जिह्वा सप्त ऋषयः सप्तधाम प्रियाणि सप्तहोत्राः सप्तधात्वागजन्ति सप्तयो नीरावृणस्व घृतेन स्वाहा वैश्वानराय विद्महे नाधीराय धीमहि शिवानंद पीयूष रत्नाकरस्था शिव ब्रह्म विष्णुमरेशाभिवन्द्या शिव ध्यान अम्मा 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 இந்த அமுத மொழிகளை கேட்பதற்குத்தானே இத்தனை காலம் தவம் இருந்தேன். சொல் மகளே சொல். அம்மா அம்மா என்று திரும்ப திரும்ப அழை. அம்மா மகளே அம்மா. ஆண்டவன் தந்த அருட்செல்வமே, அக்னியில் பிறந்த திருமகளே. பாண்டிய குலத்தின் புகழை நீண்ட நெடுங்காலம் நிலைக்கச் செய்வதற்காக மதுரை எம்பதியில் தோன்றிய எங்கள் குலவிளக்கே வா. கௌசிக முனிவரே, பாண்டிய மன்னா காளிந்தி நதியில் ஓங்கார ஒலியை முழக்கிய சங்கிலிருந்து தோன்றி வந்தாள் தாட்சாயணி. 1000 இதழ் கொண்ட தாமரை மலரில் அற்புத காட்சி தந்தாள் பர்வத ராஜகுமாரி பார்வதி. இன்று வேதங்கள் துதிபாட வேள்வி தீயிலிருந்து ஞான ரூபிணியாக எழுந்து வந்திருக்கிறாள் மதுரையை அரசாள வந்த மகாசக்தி. நீ மகா பாக்யசாலி. இதென்ன விபரீதம்? ஏன் சுவாமி? இயற்கைக்கு மாறாக 3 ஸ்தனங்களோடு தோன்றியிருக்கிறது இந்த குழந்தை. இறைவா, இதென்ன சோதனை? பாண்டிய நாட்டு அரியணையில் வீட்டிருக்க ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று இந்த புத்திர காமேஷ்டி வேள்வியை தொடங்கினேன். ஆனால் பெண் மகவை தந்தாய். இந்த வகையிலாவது குழந்தை வாக்கியம் கிடைத்ததே என்று மகிழும் போது இவனை மானிட அமைப்புக்கு மாறாக படைத்திருக்கிறாயே. எதிரிகள் அறிந்தால் ஏளனம் செய்ய மாட்டார்களா? இறைவா, எனக்கு ஏன் இந்த வேதனை? மலையத்துவஜ பாண்டியனே, மனம் வருந்தாதே. அவளுக்குரிய கணவன் வரும்போது இயற்கைக்கு மாறான அமைப்பு மறைந்துவிடும். அதுவரை ஆண் வாரிசுக்கு உரிய அனைத்து கலைகளையும் கற்பித்து பாண்டிய குலத்தின் பேரரசியாக முடிசூட்டுவாயாக. விண்ணையும் மண்ணையும் வென்று வலம் வரப்போகும் மகளுக்கு தடாதகை என்ற நாமகரணம் செய்வாயாக. தடாதகை எவராலும் வெல்ல முடியாதவள் என்று பொருள். பாண்டிய குலத்தை வாழ வைக்க வந்த இளவரசி தடாதகை. இளவரசியா தூங்கிவிட்டார்கள், வாருங்கள் போகலாம். இதோ பஞ்சாமிர்தம். அன்னையார் ஏன் சிரிக்கிறார்கள்? முருகா, நாம் ஊட்டி வளர்த்த குழந்தைகள் நமக்கே ஊட்டுகிறார்கள் என்று அன்னையார் சிரிக்கிறார்கள். ஆமாம் அண்ணா.
மறுபடியும் ஏன் அழுகிறார்கள்? தம்பி, கலைகளை தழைக்கச் செய்வதற்காக மதுரையம்பதியில் தோன்றியிருக்கும் நம் அன்னையை அவைகளைக் கொண்டேதான் மகிழ்விக்க முடியும். கலைமகள் வீணை மீட்ட, அலைமகள் கானம் பாட, ஊர்வசி நடனமாடட்டும்.